Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. உபாகமம் 28 திருப்புங்க. முதல் 14 வசனங்கள் ஆசீர்வாதம் இருக்குது, தெரியல உங்களுக்கு எல்லாருக்கும். 15 சாபங்கள், 1 14 வரைக்கும் ஆசீர்வாதங்கள். உடன்படிக்கையில உள்ள மக்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் முதல் 14 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 15ஆம் வசனத்திலேருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வாசித்து பாருங்கன்னு ஒருத்தர் சொன்னார். நான் சொன்னேன் 15ஆம் வசனத்திலேருந்து எனக்கு தேவையில்லை, அது கலாத்தியர் 3:13 ஒரே வசனத்தில் சொல்லியிருக்குது, அது வாசித்தா போதுன்னு. என்னன்னாரு, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அது அவ்வளோத்தையும் கேன்சல் பண்ணிடுது. 15 எனக்கு இல்லை, அதை வாசித்து அதை தியானிச்சிட்டு இருக்காதீங்க. அதுக்கு பதிலாக கலாத்தியர் 3:13 வாசித்துட்டு கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் இந்த சாபத்தெல்லாம் இந்த உபாகம் 28:15 சொல்லி இருக்குது, அந்த சாபத்தை எல்லாத்திலிருந்து என்னை நீங்களாக்கி என்னை மீட்டு கொண்டார். அது எனக்கு இல்லை. முதல் 14 வசனத்தை தியானம் பண்ணுங்க. அந்த 14 வசனத்துல என்ன அற்புதமா சொல்லி இருக்கு பாருங்க. ஒரு காரியத்தை கவனிக்க வேணும். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், உடன்படிக்கையில் உள்ளவங்களை ஆசீர்வதிக்கிறார்னா ஆசீர்வாதம் தொப்புன்னு தலையில விழுந்துருதா? கடகடன் வந்து எல்லாம் அப்படியே தானா வந்து கிடைச்சிருது, நான் ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை, நான் அப்படியே இருந்தா போதும், கர்த்தர் வந்து அப்படியே வந்து எல்லாம் பொத்துன்னு வாழ்க்கையில விழுந்துருது கிடையாது. விசுவாசம் எல்லாத்துலயும் அவசியம் பாருங்க. கர்த்தர் உடன்படிக்கை பண்ணியிருக்காரு, ஆசீர்வதிப்பேன் சொல்லி இருக்கிறார், வாசலை திறக்கிறாரு, அனுகூலம் ஒத்தாசையை உண்டாக்குறார், அதிசயங்களை பண்ணுகிறார். விசுவாசம் கூட வந்துகிட்டே இருக்கணும். செய்யறது கர்த்தர் திறக்கிற வாசலை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், எடுக்கணும். விசுவாச கிரியை செய்ய வேண்டும், தைரியம் உள்ளத்துல இருக்க வேண்டும், வந்துகிட்டே இருக்கணும். அதனால அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படி உடன்படிக்கையில இருக்கிற அப்படிங்கிறார். ஆனால் என்ன பண்ணு, கர்த்தருடைய வார்த்தையின்படி எல்லாம் செய்ய கவனமா இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அப்ப விசுவாச வாழ்க்கை என்ன? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு செவி கொடுக்கணும், செவி கொடுத்து அதன்படி செய்யணும். உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? எல்லா ஜாதிகளிலும் உங்களை மேன்மையா வைப்பாரா? இதை பற்றிய ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளத்துல பற்றி எரிய வேண்டும். சும்மா மற்ற வைராக்கியம் இருக்கக்கூடாது. நான் 40 வருஷமா அப்படியே மாறாம இருக்கிறேன், நாக்கம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நான். அப்படி இல்லை, இப்படி ஒரு வைராக்கியம் இருக்கணும். என்ன வைராக்கியம்? பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் கர்த்தர் என்னை மேன்மையா வைப்பார். அவருடைய வார்த்தையை நான் கேட்டபடி செஞ்சு அவருடைய வழிகளில் நடப்பேன் என்றால் கர்த்தர் எனக்கு இதை செய்வார். இதை செய்யலனா, இது என் வாழ்க்கையில் நடக்கலன்னா அது கர்த்தருக்கு தான் அவமானம். இது நான் கர்த்தரை கனம் பண்ண தவறி விட்டேன், என் வாழ்க்கையில கர்த்தரை உயர்த்தி பிடிக்க தவறி விட்டேன். நான் இந்த விதத்துல வாழ வேண்டும், அப்படி வார்த்தை கேட்டபடி செய்து செவி கொடுத்து நான் வாழ வேண்டும். அது அவசியம். இந்த வார்த்தைகள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். நீ என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது பாருங்க, எப்பவுமே கண்டிஷன் வந்துகிட்டே இருக்குது. கூடவே நாம ஒண்ணு செய்ய வேண்டியது இருக்குது, கர்த்தர் செய்யறாரு. இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். உண்மையில வந்து உனக்கு பலிக்கும் சொல்ல, இதெல்லாம் செய்யும் போது உண்மையில வந்து அது பலிக்கும். நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் மாடுகளின் பெருக்கும் நாடுகளின் மந்தைகளுமாகி உன் மிருக ஜீவன்கள் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? பாருங்க, இந்த உலகத்துல சாப உலகமா இருக்குது. இது பாவம் வந்த பிறகு சாபமும் உலகத்துல அப்படியே வந்து தொத்திக்குது. பிசாசு எல்லாத்தையும் கெடுக்கிறவனாவே இருக்கிறான். ஆகவேதான் பாருங்க, கையின் பிரயாசம் பண்றாங்க, ஜனங்க போய் உழைக்கிறாங்க, வேர்வை சிந்துறாங்க, ஆனா சம்பளம் சரியா வரமாட்டேங்குது, வருமானம் சரியா வரமாட்டேங்குது, பிசினஸ் செய்யறாங்க சரியா ஓட மாட்டேங்குது. எதை எடுத்தாலும் பிரச்சனை. பாருங்க, இதுல கை வச்சா பிரச்சனை, அதுல கை வச்சா பிரச்சனை. இப்படிதான் உலகம், அப்படிதான் இருக்குது. எல்லாமே இன்றைக்கு பிரச்சனை. ஒரு குழந்தை பெத்துக்கிறது கூட ஒரு பிரச்சனையா இருக்குது. இருக்கிறீங்களா? சிலர் அதை யோசித்து பாக்குறது இல்லை. ஒரு எதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, எனக்கு 5 வருஷம் வெயிட் பண்ணி ஒருத்தங்க குழந்தை பெற்றாங்க. அதுக்கு முதல் வருஷம், அந்த குழந்தையுடைய முதல் வருஷம் பிறந்த நாளுக்கு ரொம்ப கிராண்டா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நான் போயிருந்தேன். அப்ப எல்லாம் பாக்குறேன், 1வது பிறந்த நாள் இவ்வளவு இதா கொண்டாடுறாங்களே. நான் அப்படி ஜனங்களுக்கு விளக்கி சொன்னேன், இவர் கொண்டாடலாம், ஏன்னா 5 வருஷம் பாவம் காத்துட்டு இருந்தாரு. நீங்க காத்துட்டு இருந்தீங்கன்னா கொண்டாடுவீங்க. உங்களுக்கு காத்துட்டு இருக்கிறதுனால சிலருக்கு புரியல எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் இது. அது இது பெத்துக்கிறது எவ்வளவு பெரிய. இந்த சாப உலகத்துல எவ்வளவு தடைகள் பாருங்க, வந்து குறுக்க வந்து என்னத்தையும் கெடுக்கிறதுக்கு பிசாசு 1008 தடைகள். கற்பம் கூட, கற்பத்துல மலடு ஏற்படும்படியாக இப்படியெல்லாம் சாபக்கேடுகளை உலகத்துல கொண்டு வந்து பிசாசு போட்டு விட்டு வாழ்க்கையில நாம் நிறைவு பெறாதபடிக்கு, ஒரு ஆசீர்வாதமா இல்லாதபடிக்கு எல்லாத்திலையும் ஒரு தடை. ஆனா வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கற்பத்தின் கனி உன் ஆடு மாடுகள் பெருக்கும், எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இன்னொரு இடத்துல சொல்லி இருக்கிறது, உங்கள் மத்தியில ஒரு ஆடு மாடு கூட மலடாயிராது. இருக்கீங்களா? இதெல்லாம் யோசித்து பாருங்க.
கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய ஆசீர்வாதம் இருக்குமானால், என்னுடைய ஆசீர்வாதத்தை பிடிச்சுக்கிட்டு என்ன பிடித்து கொண்டீங்களா, உன்னுடைய ஆடு மாடு கூட மலடாயிராது, உன் மத்தியில மலன் என்பது இருக்காது, ஆடு மாடு கூட இருக்காதுங்கிறாரு. அப்ப மனுஷனுக்கு எவ்வளவு முக்கியம், இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம். மாடு குட்டி போடுச்சுன்னா ஆசீர்வாதம், ஆடு பெருகுதுன்னா ஆசீர்வாதம். இருக்கீங்களா? மரம் கனி கொடுக்குதுன்னா அது ஆசீர்வாதம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நல்ல கவனிப்போம். உன் கூடையும் மாப்ப செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்புறம் கவனிங்க, உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை, நல்லா கவனிக்கணும், உனக்கு முன்னால சத்துருக்களே எழும்ப மாட்டாங்கன்னு சொல்லல, உனக்கு முன்பாக எழும்பும் உன் சத்துருக்களை உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். உனக்கு எதிர்ப்பே உண்டாகாது, எந்த பிரச்சனையுமே இருக்காது, உனக்கு எந்த விதமான நீதியும் சேலஞ்சே சந்திக்க மாட்ட வாழ்க்கையில்னு சொல்லல. இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகமா இருக்குது, பிசாசின் உலகமா இருக்குது. மக்கள்லாம் சுயநலத்தில் வாழ்கிறவர்களா இருக்கிறார்கள். ஆகவே எதிர்ப்புகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், பொறாமைகள் இருக்கும், தடைகள் ஏற்படும். இந்த உலகத்துல 1008 பிரச்சனைகள் உண்டாகிறது. எல்லா ரீதியிலும், குடும்பத்திலும் சரி, வியாபாரத்திலும் சரி, தொழிலும் சரி, செய்கிற வேலையிலும் சரி, 1000 தடைகளை இந்த உலகத்துல நாம் காண்கிறோம், போராட்டங்களை நாம் சந்திக்கிறோம். ஆனால் வேதவசனம் சொல்லுது, உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒப்பு கொடுப்பாரா? அப்ப சத்துருவை பார்த்தோன்னு என்ன நினைக்கிறீங்க? சத்துருவை பார்த்தோன்னே சரி அந்த வாசல் நம்மளுது இல்லை போல இருக்குது, இது என்னத்துக்கு வம்புறக்கூடாது. சத்துருவை பார்த்தோன்னே தாவீது மாதிரி அவன் எப்படி வர்றான்னா நம்ம ஏத்து ஓடணும். சத்துருவாவது இதாவது நான் இருக்கிறேன், சவாலாவது இதாவது பாத்திரலாம் ஒரு கை. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்ன இந்த பாதையில் அனுப்பிச்சிருக்கிறார். எந்த சத்துரு வந்தா என்ன, ஒரு வழி பார்த்துருவோம் என்கிற அந்த ஒரு இது இருக்கும். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள், செதறடிக்கப்படுவார்கள். ஓடுறதுக்கு வழி தெரியாம ஓடுவான், தலைதறிக்க. இருக்கீங்களா? இதெல்லாம் அனுபவித்து பார்க்க வேண்டும். அப்ப இப்படி ஏன் சொல்லுது வசனம்? ஏன் சொல்லுதுன்னா விசுவாசம். விசுவாசம் இல்லாம கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி ஆசீர்வாதத்தை கொட்டோன்னு கொட்டுவேன்னு சொன்னாலும், இந்த எதிரிகள் எல்லாம் சந்திச்சு விசுவாசித்து முன்னேறி சென்று, எதிரில பார்த்து நான் பயப்பட்டு பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி முன்னே போகிற ஆளுதான் விசுவாசத்தினாலே தான் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். எதிரியை பார்த்த உடனே எதிரி கிளம்பி வந்துட்டாங்க, போதும் பிரதர் நமக்கு இது வேணாம் பிரதர், ஒதுங்கிற ஆளுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. சவால்களை பார்த்து பயப்படுற ஆளுகளுக்கு ஒண்ணுமே கிடைக்காது, சந்தேகப்படுற ஆளுகளுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. அதுக்குதான் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கு. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையில் கை கொண்டு அவர் வழியில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். மறுபடியும் சொல்லுது, உன் கற்பத்தின் கனியில், அடுத்த வசனம், மிருக ஜீவன் பலன் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். தேசத்துல மழை பெய்யும், கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கும். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய, ஹலோ நல்லாதான் சொல்லுங்களேன், வானத்தை திறப்பார். வந்துச்சு பாத்தீங்களா? திருப்பியும் பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். அப்ப அங்கிருந்து கொட்ட போறாரா 500 ரூபா நோட்டா? கிடையாது, அங்கே கிடையாது 500 ரூபா நோட்டு. பொக்கிஷ சாலையா வானத்தை திறப்பார்னா கர்த்தருடைய தயவு உனக்கு உண்டாயிருக்கும். கையின் பிரயாசங்கள் எல்லாம் உன்னுடைய வேலையில கர்த்தர் உன் கூட இருப்பார். 1000 பேர் உனக்கு எதிராக இருக்கலாம், கர்த்தர் உன்னோட கூட இருப்பார். எதிர்ப்பு 1000 பக்கத்துல இருந்து உண்டாகலாம், கர்த்தர் உன்னோட கூட இருந்து உன்னுடைய கரத்தை பலப்படுத்துவார். அவங்க பலவீனப்பட்டு போவார்கள், நாமோ வர வர பலன் அடைந்து பெருகி கொண்டு போகணும் வேதவசனம் சொல்லி இருக்குது. இருக்கீங்களா? அதையெல்லாம் வாசிக்க வேணும், அதை ஒத்திக்கணும். பிரச்சனையை பார்த்து ஒத்தி ஓடிடக்கூடாது. இந்த வசனங்களை பார்த்து அதை பிடித்து கொள்ள வேண்டும். இருக்கீங்களா?